வணக்கம். காணொளி அன்பர்களுக்கும் ஜோடு ஆர்வலர்களுக்கும் மந்திர பிரியர்களுக்கும் எந்நாளும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த காணொளியில் ஒரு அபிராமி அம்மையின் திருப்பதிகம் அபிராமி பட்டர் அருளியது. அபிராமி கதை சார்ந்து ஒரு முதல் பதிவில் பதிவிட்டுள்ளேன். அபிராமி அந்தாதி பாடல் என்று. இது அபிராமியின் அம்மை பதிகம். முதலில் விசுவா வசு வருடம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருடைய வாழ்விலும் நிம்மதியும் நிலைத்த செல்வமும் நல்ல சகல செல்வங்களும் 16 வகையான செல்வங்களும் கிடைக்க வாழ்த்துக்கள், வணக்கங்கள். என்ன அது 16 செல்வம்? எப்படி அபிராமிப்பட்ட இந்த 16 செல்வத்தை வரிசைப்படுத்துகிறார் என்பதை ஒரு தொகுப்பாக நான் இதில் படிக்கிறேன். அன்பர்கள் கேட்டு பயனடையுங்கள். 16 வகையான செல்வம். 1 கல்வி, 2வது ஆயுள், 3வது நட்பு, 4வது வளமை, 5வது இளமை அழகு, 6வது பிணி இல்லாத உடல், 7வது மனோபலம், 8வது அன்பு மனைவி, 9வது நல்ல புத்திரர், 10வது புகழ், 11வது வாக்கு பலிதம், 12வது கொடை, 13வது செல்வ செழிப்பு, 14வது துன்பமில்லாத வாழ்வு, 15வது நல்ல பக்தி, 16வது இது அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு வெற்றி. இதுதான் அபிராமி பட்டர் 16 செல்வங்கள் அருள வேண்டும் என்று அம்பிகையை இணைத்து ஒரு அம்பிகை திருப்பதிகம், அபிராமி அம்பிகை திருப்பதிகம் என்று பாடுகிறார். அதில் 22 பாடல்கள் உள்ளன. இதில் முக்கியமாக விநாயகர் காப்பு, சிவபெருமான் துதி, இதோடு தொடர்ச்சியாக அம்பாளுடைய அருமை பெருமை, ரூப லாவண்யம், தயவு, கருணை இவையெல்லாம் அவர் பாடி வருகிறார். இத்தனை பாடல்கள் பாட இயலாது என்றால் உங்களுடைய பூஜை அறையில் அம்பிகையின் படத்திற்கு முன்னே நல்ல நறுமண மாலை சாற்றி, பூக்கள் சாற்றி, நெய் விளக்கேற்றி, பசும்பால் வைத்து நெய்வேத்தியம் செய்து, மனமாற சூடம்பத்தி தீபாராதனை காட்டி அன்றாடம் வழிபாடு செய்யலாம். அல்லது பிரத்யேகமாக அமாவாசை என்று, பௌர்ணமி என்று, தொடர்ச்சியாக வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் பக்தி சிரத்தையோடு பாராயணம் செய்து வரலாம். இதில் சிறியோர் முதல் பெரியவர் வரை, ஆடவர் முதல் பெண்டீர் வரை அம்பிகை பூஜிப்பவர்கள் சகல சௌபாக்கியம் 16 பேர் செல்வம் கிடைக்க அம்பிகை அருள் புரிவார் என்று அபிராமி பட்டர் அருளிய ஒரு அற்புதமான அம்பிகை திருப்பதிகம். இந்த பாடல் 16 செல்வங்கள் தந்தருளும் என்று தொடர்ச்சியாக நீங்கள் பாராயணம் செய்து வர வேண்டும். வாழ்நாள் முழுவதும் பாராயணம் செய்து வர வேண்டும். இதனால் உங்களுக்கு அனைத்து விதமான இல்வாழ்விற்கு தேவையான சகல சௌபாக்கியம் கிடைக்கும். அந்த பாடல்: கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நீதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரித்துயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாயே அபிராமியே உன்னை வணங்குகிறேன் தாயே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியாத மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலி அபிராமி கடைக்கண்களே என்ற ஒரு பாடலும், தொடர்ச்சியாக இன்னொரு பாடல் நூற்பயனாக அபிராமி பட்டர் முடிவாக ஒரு பாடலை எழுதுகிறார். ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை ஐங்கனை பாசம் குசமம் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே என்று முடிவாக இந்த பாடல் பாடுகிறார். இதில் 3 பாடல்: கலையாத கல்வியும், தனந்தரும் கல்வி தரும், ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை. தொடர்ச்சியாக இந்த 3 பாடலை அன்றாடம் நீங்கள் பக்தி சிரதையோடு அம்மன் சன்னதியில் அல்லது உங்களுடைய இல்லத்தில் உள்ள பூஜை அறையில் அம்பாள் படம் வைத்து, ஏதேனும் ஒரு அம்பாள், மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, மாரியம்மன், காளியம்மன், உங்களுடைய குலதெய்வமான பெண் தெய்வ வழிபாடு அனைத்துமே ஒரு தெய்வம்தான், சக்தி ஒன்றுதான், வடிவம் வெவ்வேறு. ஆகவே இந்த பக்தி சிரத்தையோடு இந்த 3 பாடல்களை ஒவ்வொரு பாடலாக தொடர்ச்சியாகவும் படிக்கலாம். இல்லது ஒரே நேரத்தில் 3 பாடலையும் படிக்கலாம், தனித்தனியாகவும் படிக்கலாம். உங்களுடைய விருப்பப்படி இந்த பாடலை பாராயணம் செய்து வந்தால் சகல சௌபாக்கியம் 16 பேர் கிடைக்கும் என்பது அபிராமி பட்டர் திண்ணமாக உறுதியாக கூறுகிறார். இது உண்மை. ஆன்றோர்கள், சான்றோர்கள், பக்தி பெரியோர்கள் கண்கண்ட உண்மை என்பதால் நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டத்தில், இந்த தமிழ் வசு வருட தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய பக்தி சிரத்தையோடு, உங்களுடைய
பிரார்த்தனையில் முக்கியமாக இந்த பாடல் பாராயணம் செய்து வர சகல நன்மையும் கிடைக்கும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். ஆகவே அன்பர்கள் இல்வாழ்விலும் இறைவாழ்விலும் பக்தி சிறையோடு இந்த பாடலை பாராயணம் செய்து வர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இது போன்ற காணொளிக்கு ஆதரவு தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முறை, ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாசங் குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. நன்றி, வணக்கம்.